ஏன்னா மொத்த சோஷியல் மீடியாலையும் டோபி வர்சஸ் எக்ஸ்மேன்ற எடிட் எங்க பார்த்தாலும் போடுறீங்க, அதை பத்தி கண்டென்ட் போடுறீங்க, ஷேர் பண்றீங்க. கடைசியா உங்களாம் நோவேம் சமயத்துல பார்த்தது ஒருத்தவன் என்னன்னா ராவண மவன் எடிட் போடுறான், இன்னொருத்தவன் என்னன்னா எங்க கூடி ஊரெல்லாம் பறக்குன்ற எடிட் போடுறான். இதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட் எக்ஸ்மேன் ஒரு சைடு போட்டு சாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்துக்குமான ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கு. அது எங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ரூமர் டூம்ஸ்டே படத்துல எக்ஸ்மேன்லாம் சேர்ந்து டோபி மேக்கர் வேர்ல்ட அடிக்க போறாங்க, அவங்களோட வேர்ல்ட காப்பாத்திக்கிறதுக்காக. இந்த என்டையர் எம்சியூலயுமே இந்த டூம்ஸ்டேவோட ஓப்பனிங் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் சீனா இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இது ரூமர். இன்கேஸ் இது உண்மையா இருக்க சமயத்துல நிறைய பேர் டோபிக்கு சப்போர்ட் பண்ணி எடிட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறேன், எனக்கு புரியுது. நம்மளோட சைல்ட்ஹுட் அண்ட் லைவ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனா அது டோபி மேக்கர் தான். ஸோ உண்மையா இருக்க பட்சத்துல டோபி செத்துருவாரு, டோபியோட வேர்ல்டு அழிஞ்சிடுறதை யாராலும் ஏத்துக்க முடியல தான். அண்ட் நான் நிறைய பேரோட தனி கண்டென்ட் அண்ட் எடிட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டி வேறன்னு எனக்கு தோணுச்சு. டோபி வர்சஸ் எக்ஸ்மேன் பார்த்தா எக்ஸ்மேன் தான் வின் பண்ணுவாங்க. என் தலைவன் ட்ரெயினை நிப்பாட்டினா அப்படி இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ரியாலிட்டி ஒமேகா லெவல் மியூட்டன் சார்ல்ஸ் சேவியர் அண்ட் ஜீன் கிரே எல்லாமே எக்ஸ்மேன் ஜெயிப்பாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. தலைவன் தான் உலகத்தை காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கான முயற்சின்றதை பண்ணிட்டு தான் தலைவன் தோப்பான். அதனால எக்ஸ்மேன் ஈஸியா ஜெயிச்சிட மாட்டாங்க. அண்ட் ட்ரைலர்ல ஒரு சில சீன்ஸ் வச்சு பார்க்கும்போது டோபி வேர்ல்டு அபிசா ஸ்வாஹா தான். டோபியை கொண்டுடுவாங்கன்னு கேட்டா மேபி இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம். ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா சீக்கிரம் கண்டிப்பா அவரை கொண்டு வந்துருவாங்க.